வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பொதுவாக ஜோதிடத்தில் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கோவில் உண்டு. அந்த கோவில்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த திதிக்கான கோவில் மாறாது. அதே வேளையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரதமை திதி வரும் இல்லையா? பதிவில் நம்ம கார்த்திகை திதிக்கான, அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதிக்கான கோவிலை பார்த்தோம். இந்த பதிவில் பரணி நட்சத்திரத்துக்கான பிரதமை திதி, அதாவது பரணி நட்சத்திரமும் பிரதமை திதியும் சேர்ந்து வருதில்ல, அந்த நாளுக்கான திதி கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த கோயிலோட சிறப்பு இன்னும் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலம். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் வழக்கு நடக்குது, கோர்ட்டில் வழக்கு நடக்குது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முறையாய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. அடுத்து உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ அமர்ந்தால் அவங்களும் போக வேண்டிய கோவில் இந்த கோவில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்பது வைத்த குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல வெப்ப கிரகமான சூரியனோ செவ்வாயோ அமர்ந்தால் கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெப்பத்தால் உஷ்ணத்தால் வயிற்றில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய கோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில். அதே போல் உங்களுக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக மேஷ ராசியோ சிம்ம ராசியோ தனுசு ராசியோ வருமானால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறது சாலச் சிறந்தது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷம் சிம்மம் தனுஷாக வந்துச்சு அப்படின்னா, அந்த 3 ராசி மண்டலமுமே பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி மண்டலம். அதுலேயே போய் இந்த நெருப்பு கிரகமான செவ்வாயோ சூரியனோ அமரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றில் ஏகப்பட்ட கோளாறை கொடுத்துரும். ஆகையினால நீங்கள் இந்த கோயிலுக்கு, உங்களுக்கு வயிற்று வலி தாங்க முடியல, வயிற்றில் தொந்தரவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, உஷ்ணத்தால் ஏகப்பட்ட பிரச்சனை, கண் எரிச்சல், ஓவர் ஹீட்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ, ஒரு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டைம். அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் அங்கே உங்களால் டயத்தை போக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த கோயிலில் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். இதே போல் வழக்கில் வெற்றி அடையணும், உங்கள் மேலே தவறே இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிரும். பரணி நட்சத்திரமும் பிரதமை திதியும் இணைந்து வரும்போது யாரெல்லாம் பிறந்தீங்களோ, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். பரணி நட்சத்திரமும் திதின்னு போட்டிருக்கும், திதியில் பிரதமைன்னு போட்டிருந்துச்சுன்னா, பரணி நட்சத்திரமும் பிரதமை திதியும் இணைந்து வந்தால் அவங்க இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் போகிற வழியில் பூதலூர் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கோவிலோட அமைப்பு, கோவிலோட இடம் எல்லாமே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை போய்ட்டு வாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.